இந்த பாருங்க, கச்சத்தீவு பாரதிய ஜனதா கட்சியே அந்த கச்சத்தீவு பிரச்சனையை எழுப்பியது. ஏன் தேர்தல் அறிக்கையில சொல்லல? அவர்களுக்கு அந்த பிரச்சனையில உண்மையிலேயே ஒரு நம்பிக்கை, ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் ஏன் தேர்தல் அறிக்கையில சொல்லல? அவருக்கு தெரியும் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் முடிந்த பிரச்சனை. 27/1/2015 தகவல் உரிமை சட்டத்தின் கீழே கேட்ட கேள்விக்கு கையெழுத்து போட்டு பதில் வந்திருக்கு. என்ன பதில் சொல்கிறது? No one has acquired or ceded கச்சத்தீவு. யாரும் கச்சத்தீவை எடுத்துக்கொள்ளவில்லை அல்லது தாரை வார்க்கவில்லை. மீண்டும் சொல்கிறேன், யாரும் கச்சத்தீவை எடுத்துக்கொள்ளவில்லை, யாரும் யாருக்கும் தாரை வார்க்கவில்லை. இது முழுக்க முழுக்க அரசியல் சித்து விளையாட்டு. ஆனால் அவர்களுக்கே தெரியும் இது அரசியல் சித்து விளையாட்டுன்னு. ஆகவேதான் தேர்தல் அறிக்கையில இதை பத்தி எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு வார்த்தை கூட குறிப்பிடலையே. யார் கஸ்டடியில் இல்ல, அது கடல்ல இருக்கிற ஒரு சிறிய தீவு. உலகம் ஏற்றுக்கொண்ட கடல் சட்டம் விதிகளின்படி அன்று என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த எல்லை இருக்கே, கடல்ல ஒரு எல்லை, நிலத்துல ஒரு எல்லை இருக்கிற மாதிரி கடல்ல ஒரு எல்லை இருக்கு. அதை நிலத்துல இருக்கிற மாதிரி தூண் போட்டு வரையறுக்க முடியாது. ஆனா வரைபடங்கள்ல அந்த எல்லை எங்கே இருக்குன்னு தெரியும். லாஞ்சிடியூட் லாட்டிடியூட்ல தெரியும். அந்த எல்லையில வடக்கு பகுதி இந்திய கடல், தெற்கு பகுதி இலங்கை கடல். ஒரு பொதுவா சொல்றேன், இந்த தீவு இலங்கை கடல் பகுதியில இருக்கிறது என்று இரு நாடுகளும் வரைபடங்களை வைத்து ஒரு முடிவுக்கு வந்து 50 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ராமநாதபுரம் ராஜா எந்த ஆவணங்களையும் தரவில்லை என்று அந்த கடிதத்திலே இருக்கு. 27/1/2015 கடிதத்தை பார்த்தீங்களா? தயவு செய்து பாருங்க, அது கூகுள்ல போட்டா உங்களுக்கு அந்த கடிதம் கிடைக்கும். ஆளுநர் பதவியை திரும்ப பெறுவது என்பது அரசியல் சாசனத்தை திருத்தணும். அது ஒரு அரசியல் கட்சியினுடைய கோரிக்கை. அனைத்து அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு நாடாளுமன்றத்தில் அரசியல் சாசனத்தை திருத்தணும். அந்த அரசியல் கட்சி பல நாட்களாக அதிமுக அரசும் சொல்லி வந்தது, அதிமுக கட்சியும் சொல்லி வந்தது, ஆளுநர் பதவியை நீக்க வேண்டும் என்று சொல்லி வந்தது. அது அரசியல் சாசனம் திருத்தத்தை பொறுத்தது. சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய திட்டம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தான் உச்ச நீதிமன்றத்தில் மாற்றி அபிடவிட்டை போட்டுச்சு. ஆக ஆட்சி மாறட்டும், காட்சி மாறும் என்று நம்புகிறேன்.